எனதருமை யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளே, பொதுமக்களே, இப்போ கேஸ் சிலிண்டர் புக் பண்ணால் நிறைய பேர் புக் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த டிப்ஸை சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். நான் எப்பவும் இப்படி தான் புக் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் புக் ஆகிருக்கு. ஸோ தவறாமல் தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. பகிர்ந்துடுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய தெரியலன்னா நீங்களே அந்த புக்கிங்கையும் செய்து கொடுத்துருங்க. எல்லோருக்கும் சமமாக சிலிண்டர் கிடைக்கட்டும், யாருக்கும் தட்டுப்பாடு இல்லாமல். இதன் பிரகாரம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலியமாகவோ மொபைல் மூலியமாகவோ ட்ரை பண்ண போகிறதில்ல. இதுக்கு பதிலாக இணையதளத்து மூலிமா நம்ம எப்படி சொல்லுங்க முயற்சி பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்தியன் ஆயில் அப்படின்னு வைங்களேன். இண்டேன் கேஸ் புக்கிங் ஆன்லைன் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேஸு புக்குடைய நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஃபுல் நம்பரும் அந்த ஒரு பில் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் ஃபுல்லாக வரும். அந்த நம்பரு அதோடு இணைந்து இருக்கிற மொபைல் நம்பர், இது மூணும் தேவை. இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே. ஸோ அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே உள்ளே போய் புக் பண்ணலாம். அது மூலிமா புக் பண்ணுறது 100% இப்போ எனக்கு புக் ஆகுது. இந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கிற 300 நாள் வரைக்கும் நம்மளுடைய யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளில் நிறைய பேருக்கு நேரடியாக பரிந்துரைத்ததன் பேரில் புக் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. ஸோ நீங்கள் யாராவது இன்னும் புக் பண்ண முடியாமல் தயங்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புக் பண்ணிக்கங்க. அடுத்த பதிவில் இந்த கள்ளச்சந்தைகளுக்கான அதாவது இந்த சிலிண்டர் பதுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பதுக்கிறதை எப்படி நம்ம முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்மளுக்கு சரியாக விநியோகிக்கலைன்னா அதை எப்படி நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இப்போது நான் சொன்ன இந்த லிங்க் உங்களுக்கு கூகுளில் தேட முடியலன்னா நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லிங்க்குகளாக போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் முந்தைய இங்கே அறிவித்த பல காணொளிகளுக்கு ஏற்ப லிங்க் தேவைப்படும் இல்லைங்களா, அது பூரா அங்கே எப்படி சொல்லுங்க ட்விட்டர் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா அதில் போய் பயன்படுத்திங்க. அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு வேணால் இந்த கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கை கொடுத்துட்றேன். ஒன்று நீங்களே தேடி போங்க, இல்லைன்னா நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை பயன்படுத்திங்க. அந்த லிங்க் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமாக இங்கே அறிவிப்பு விடையில் அங்கே லிங்க்கு கொடுப்பேன். டக்குன்னு அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நாளைக்கு போய் தேடி பார்க்குறதா இருந்தாலும் ஒரு இப்போ முந்தைய பதிவுக்கான லிங்க்கு அப்படின்னாலும் ஈஸியாக எடுக்கலாம். இங்கேயே வச்சோம்னா இங்கே கமெண்ட் செக்ஷன் தேடி பார்க்குறது ரிஸ்க்கு. நிறைய பேர் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு வேறு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு தனித்தனியாக மாற்றியாச்சு. தேவைப்படக்கூடிய யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளும் பொதுமக்களும் பயன்படுத்தி பலன் பெறுங்க. தொடர்ந்து உங்களுக்கான வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கான தேவைகளை தொடர்ந்து காணொலி வடிவில் வைத்து கொண்டே இருக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, யுனிவர்சல் விஸ்வகர்மாவுக்காக.